கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை விருத்தி செய்வார். உன் ஆத்துமாவை விருத்தி செய்வார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் இருள் பூமியை மூடும். இது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட தேசத்தில் மாத்திரம் இருள் மூடாது. மாறாக இந்த பூமி முழுவதும் இருள் மூடும். பலவிதமான கொள்ளை நோய்களும், பலவிதமான பஞ்சம் என்கிறதான இருள், வேலை இழப்பு என்கிறதான இருள், பூமி அதிர்ச்சி என்கிறதான இருள், யுத்தம் என்கிறதான ஒரு இருள், இவைகள் பூமி எங்கும் உண்டாகும். இருள் பூமியை மூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். காரிருள் ஜனங்களை மூடும். யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாத அளவிற்கு காரிருள் மூடும். ஒருவர் மயங்கி விழுந்தால் கூட மற்றவர் அவரை தொடக்கூட பயப்படுகிற அளவிற்கு காரிருள் ஜனங்களை மூடும். இருளின் அதிபதியாகிய சத்துரு ஜனங்களை இருளுக்குள்ளாக போடும்படியாக அதிகமாக நாட்களே செயல்படுவான். அடுத்து என்ன சம்பவிக்குமோ என்ற கேள்விக்குறியோடு காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் இப்படிப்பட்ட கொடிய சூழ்நிலையிலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி 19-20 வசனங்களில் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியனும் சந்திரனும் பல கோடி நட்சத்திரங்களும் இணைந்து கொடுக்க முடியாத வெளிச்சத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார். கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி நீ அழுது கொண்டிரா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே உங்கள் நம்பிக்கையாக, இயேசுவே உங்கள் பங்காக அவர் காணப்படுவார். நீங்கள் கொளுத்த கண்டாய் இருப்பீர்கள். மோசே கர்த்தரின் மகிமையை பார்த்த பிறகு அவருடைய முகரூபம் எவ்வாறு பிரகாசித்ததோ அதுபோல அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். ஆகையால் பயப்படாமல் சத்தமிட்டு இப்பொழுதே நீங்கள் தேவ சமூகத்திலே அறிக்கையிடுங்கள். என்மேல் கர்த்தர் உதிப்பார், நீதியின் சூரியன் என்மேல் உதிப்பார். உலகத்தின் இரட்சகர் என் மேலும், எங்கள் குடும்பத்தின் மேலும், எங்கள் வேலைகளின் மேலும், நாங்கள் செய்கிற தொழிலின் மேலும், எங்கள் ஊழியத்தின் மேலும் உதிப்பார். அவருடைய மகிமை என் மேல் காணப்படும் என்று சத்தமிட்டு நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மேல் எப்பொழுதும் உதிப்பார். தெய்வ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். அந்த நீதியின் சூரியனாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களோடு கூடவே இருந்து இருள் என்கிற சகல விதமான அந்தகார சக்திகளை முற்றிலுமாய் மாற்றி நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றவர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சமாய் ஒளியாய் கூடவே இருந்து வழி நடத்துவார். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை தந்து நீரங்களை தேற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில பலவிதமான இருளானது எங்கள் வாழ்க்கையில மூடுகிறதான பொழுது நீதியின் சூரியனாகிய நீராப்பா நீர் எங்கள் மேல் வெளிச்சமாய் கடந்து வருகிறீர். சகல விதமான இருளின் ஆதிக்கத்தை முற்றிலுமாக மாற்றி எங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் கொடுக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் அறியிருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடமை சகல விதமான இருளை அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமாய் மாற்றுவீராக. ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். தெய்வ கிருபையினால் எல்லாரையும் சூழ்ந்து கொள்வீராக. இந்த பிரசன்னத்தினால் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.